ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேஜெட் நியூஸ் 7 பேஜுக்காக கோயம்புத்தூர்ந்து உங்கள் பிரபு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு தகவல். அதாவது ஃபேஸ்புக் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபேஸ்புக் நம்ம பிற இடங்களில் நம்ம போய் ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை நம்மளுடைய நண்பர்களிடமோ மொபைல்லையோ நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை மறந்துட்டு நம்ம வந்துட்டோம்னா அதனுடைய பின்விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம கிட்ட சொல்லாம கூட நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய ஐடி அவங்களே பாஸ்வேர்டு மாற்றி யூஸ் பண்ற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க ஒரு மொபைல்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்த உங்களுடைய ஃபேஸ்புக் அல்லாட்டி ப்ரௌசிங் சென்டர்ல நீங்க லாக் அவுட் பண்ணாம மறந்துட்டு வந்த அந்த ஃபேஸ்புக்கோட நீங்க எப்படி இருந்த இடத்துல உங்களுடைய மொபைல்ல எப்படி நீங்க அதை லாக் அவுட் பண்ணி வைக்கிறது, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணுங்க. இது ரொம்பவே எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒரு டிப்ஸ். நான் இப்ப ஃபேஸ்புக் ஓபன் பண்றேன். நான் குரோம் ப்ரௌசர்ல ஓபன் பண்றேன். பாருங்க, இப்போ பாத்தீங்கன்னா நான் லாகின் பண்ணிட்டு அதனால உங்களுக்கு எனக்கு இது வருது. இது பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல சேர்ந்துக்கிட்டு அப்புறம் ஃபியூச்சர்ல நான் போடக்கூடிய போஸ்ட் எல்லாமே நீங்க அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காம அதை பாருங்க. தென் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பேஜ். எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இதுதான் நம்மளுடைய பேஜ். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ அது என்ன தகவல், நான் இப்போ எப்படி நம்ம அதை லாக் அவுட் பண்ண வைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அதை கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் செட்டிங்னு வரும். இது பார்த்தீங்களா, அக்கௌண்ட் செட்டிங் கொடுத்துட்டீங்கன்னா தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் செக்யூரிட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை செக்யூரிட்டி கொடுங்க. செக்யூரிட்டி கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சீசன் இருக்கு பார்த்தீங்களா, ஆக்டிவ் சீசன் 6 இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க கொடுங்க. அதை நீங்க கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எதுலாம் நான் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு காட்டுது பாத்தீங்களா. நான் குரோம் ப்ரௌசர்ல இல்லை ஆண்ட்ராய்டில் இது எல்லாமே நான் ஒவ்வொன்றையும் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். நான் யூசி ப்ரௌசர்ல வச்சிருந்தேன். நேற்று நான் அதை லாக் அவுட் பண்ணதுனால எனக்கு இங்க காட்டல. அப்படி நீங்க எது உங்களுக்கு இருக்கோ இதே போலதான் உங்களுக்கு லொகேஷன் காட்டி தென் பாத்தீங்கன்னா எந்த இடத்த நீங்க அதாவது ப்ரௌசிங் சென்டர் இல்லையோ இல்ல அனதர் மொபைல்லையோ அந்த டிவைஸ் டைப் உங்களுக்கு காட்டும். எல்லாமே இதுல பாத்துடலாம். பார்த்துட்டு ஜஸ்ட் இந்த எக்ஸிட் கொடுத்து விடுங்க. எக்ஸிட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இதன் மூலமா உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் கொடுக்கறது மூலமா உங்களுடைய அந்த ஃபேஸ்புக் அங்க லாக் அவுட் ஆயிரும். இதுதான் அதனுடைய மெயின் ஃபீச்சர். ஓகேங்களா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல உங்களுக்கு வேற எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். இந்த விஷயத்தை மட்டும் நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய ஃபேஸ்புக்கு நீங்க லாக் அவுட் பண்ணிடலாம். ஓகே, மறக்காம இந்த தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். இதே போல இன்னொரு தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.